couldn't get him. Anyway, I saw him here. You may not even know him, but he will share what he had. It was very significant. What the Lord showed him, and something different and nice. Kabaga, Jay Kumar will share this. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என்கிட்ட காட்டினது காரியங்கள் மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். தேவன் மத்தியில் நான் அவருக்கு கீழே தாழ்த்தப்பட்டோம்னா தேவனை மட்டும் தான் நான் உயர்த்துக்கிறேன். நான் ஒன்றுக்கும் பிரச்சனை உள்ளால் இல்லாதவன். தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி முழுமையாக என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் ஜீவனையும் முற்றமாக கொடுத்தேன். அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை காட்டினாரு. வெளியில் காண உங்களை இந்த சபையை ஒரு இருட்டான ஒரு இடமா இருக்குது. ஒரு இருளான இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒளி தெரியுது. உலகத்துக்கு காரியங்களில் வெளியில் உள்ளவங்க அதை பார்க்குறாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒளியாக இருக்குது. அது நம்மளோட சபை, இந்த தேவனோட ஆலயம் வெளி உலகத்துக்கு ஒரு ஒளியாக காட்டுகிறது. அந்த ஒளி தேவன் இந்த மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லி காட்டுது. அதே சமயத்தில் பெரிய ஒரு புயல் காத்து வருது. அவங்க அவங்களோட சரீரத்தில் எங்கெங்கோ போகிறாங்க. எதுவுமே வைக்கப்படலை. எல்லாம் அந்த புயல் காற்று எல்லாத்தையும் காற்று எங்கேயும் போகிறதுக்கு அவங்களுக்கு ஆனால் காட்டுறதுக்கு இடமே இல்லை. எல்லாமே இந்த ஆலயத்துக்கு வராங்க. எங்கேயுமே போக முடியல. இது இங்கே வந்தால் எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தெரியுது. அநேக இந்து ஜனங்க கண்ணீரோடு எல்லாமே இங்கே தான் வராங்க. அவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய ஒளின்னு சொல்லி அவங்க தேடி வராங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. 31 verses 31 to 34. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த எரேமியா 31வது 30வது அதிகாரம் I cannot preach today. ஒரு சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். As the Lord Spirit puts the thoughts into my mind. எரேமியா 30வது அதிகாரத்தில் இருந்து இந்த நியாயம் தீர்க்கப்பட்ட இந்த ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட இந்த ஒரு ஜனங்கள் ஒரு நல்ல காரியத்தை காண்பார்கள் என்று நல்ல வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார். From chapter 13, the tone of Jeremiah's prophecy changes. You will find that he is promising some kind of a hope to a hopeless people. ஒரு நம்பிக்கை இல்லாத பொல்லாத கெட்ட ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை எரேமியா, இது கொஞ்சம் குறைக்கப்படுறது இந்த சவுண்ட், இந்த மானிட்டருடைய சத்தத்தை குறைச்சது. டிஸ்டர்பன்ஸ். ஹலோ டெஸ்டிங். ரைட், ஓகே. எரேமியா 31வது அதிகாரத்துல 30வது அதிகாரத்துல இருந்து எரேமியா நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். நீங்க எரேமியா புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியாவுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா மாதிரி ஒரு கண்ணீர் வடித்த ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. புலம்புகிற தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. புலம்பல் புஸ்தகத்தை எழுதுறது அவர்தான். எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல் என்ற புஸ்தகம், The Lamentations.
Jeremiah wrote that book, and Jeremiah was a lamenting prophet because he lived in the midst of a very sinful people and he ministered for a very long time. ஒரு பாவம் நிறைந்த ஒரு ஜனங்கள் மத்தியில எரேமியா ஊழியம் செய்வது மட்டுமல்ல, ரொம்ப காலம் ஊழியம் செய்தார். அவங்க மாறினதே கிடையாது. Now, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த எரேமியா புத்தகத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா பேசுவார், நியாயம் தீர்ப்பார். இந்த ஜனங்கள் வளர்ந்தா கழுத்துள்ளவர்கள், இருதயம் கடினமானவர்கள், சிலரை சபிச்சு கொண்டுடுவார். நீ சபிச்சு நீ செத்து போக போறடா என்று சொல்லுவார், உழுந்து செத்துருவான். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில எரேமியா ஊழியம் செய்தார். பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்தார். Jeremiah faced a lot of persecutions. One of the most persecuted prophet in the Old Testament. பழைய ஏற்பாடில் அதிகமாக உபத்திரவங்களை சந்தித்தவர் என்றால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி தான். This prophet Jeremiah. And now from chapter 30, இந்த 30வது அதிகாரத்துல இருந்து எரேமியா புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா he gives us some glimpses of hope. சில நம்பிக்கைகளை கொடுக்கிறார். இப்ப உதாரணமாக 27வது அதிகாரம் 31 38 அதிகாரங்கள். 27வது வசனம், 31வது வசனம், 38வது வசனம். இந்த 31வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நாட்கள் வருகிறது என்று கர்த்தர், இதோ நாட்கள் வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கப்படும். Behold the days are coming என்று ஆரம்பிப்பார். Behold the days are coming. And இந்த 3 தலைப்புகள்ல இதோ நாட்கள் வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கப்பட்ட 3 தலைப்புகள். 27வது வசனம், 31வது வசனம், 38வது வசனம். இந்த 3 வசனங்களும் இந்த தலைப்புல தான் ஆரம்பிக்கும். இந்த 3 தலைப்புகளிலும் ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார். He talks about 3 very special blessings. The blessings that the people during Jeremiah's time did not experience, but it has been spoken for us. இந்த ஆசீர்வாதங்கள் எரேமியாவின் காலங்களில் உள்ள ஜனங்கள் அனுபவித்தது கிடையாது. காத்திருந்தாங்க, இந்த நாட்கள் வரும் 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 என்று, ஏன்னா எரேமியா சொன்னதுனால. ஆனா அவர்கள் காலங்களில் அனுபவித்தது கிடையாது. But we are experiencing. நம்ம இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக 27வது வசனத்தில் சொல்லுகிறார். 31:27. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். So அவர் சொல்லுகிறாரு, once again I will populate Jerusalem. மனித வித்தினாலும் மிருக வித்தினாலும் நான் என்ன செய்வேனா, எருசலேமை நிரப்புவேன் என்று. ஏன் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னார் என்றால், எரேமியாவின் காலங்கள்ல எருசலேம் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாக காணப்பட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணுமில்லாமல் அழிய போகிறது பாபிலோன்களின் கைகளில். அதுக்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இல்லடா நல்ல காலங்கள் வரும், ஆண்டவர் பட்டணத்தை மனித வித்துகளினாலும் மிருக வித்துகளினாலும் என்ன செய்ய போகிறாரு, விதைக்க போகிறார். He is going to sow the land with seeds of human beings and seeds of animals. Meaning, I am once again going to populate this place. வெறுமையாக்கப்பட்ட இந்த இடம் மறுபடியும் செழிப்பாகும் என்று சொல்லுகிறார். திரும்ப நிறைய மிருகங்கள் இருக்கும், திரும்ப இந்த இடத்தில் நிறைய மனிதர்கள் வாசம் பண்ணுவாங்க. Again, Jerusalem will be a prosperous land. உபாகமம் 28ல படிச்சீங்கன்னா, படிக்க வேண்டாம், நேரம் கிடையாது. 15ல இருந்து 19 வரையில மோசஸ் சாபங்களை குறித்து பேசுகிறார். மோசஸ் talks about curse. அவர் சொல்லுகிறாரு, நீ பாவம் செய்த தேசத்தை நான் சபிக்க போகிறேன்,
உன்னுடைய மனிதர்கள் சபிக்கப்படுவாங்க, உன்னுடைய மிருகங்களும் என்ன செய்யப்படும்? சபிக்கப்படும். அப்போ தேசம் வறுமையா போயிடும் என்று சொல்லுகிறார். There will be no people in the land and there will be no animals in the land. மிருகங்களும் இருக்காது, மனிதர்களும் தேசத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனா எரேமியா சொல்லுகிறாரு, நாட்கள் வரும், நான் மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், மறுபடியும் மனிதர்களை எழுப்புவேன், மிருகங்களையும் என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். சரியா? A replanting of the Lord. And we are living in those times. Why? I will tell you later. கொஞ்ச நேரத்துல நான் சொல்லிடுறேன் ஏன் நம்ம அந்த காலங்கள்ல வாழ்கிறோம் என்று. அடுத்த காரியம் அதுக்கு தான் வரப்போகிறேன். These are times that the Lord is actually planting and blessing us. He plants something and He wants to see it grow and be blessed. ஆண்டவர் சில காரியங்களை நட்டு வைத்து அது வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாரு? பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையாக இருக்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And you and I must take hold of this opportunity. The wind blows where it wills. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார், காற்று எங்க என்னதை செய்யும்? வீசுகிறது. எங்க இருந்து வருகிறது, எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன தெரியும் நம்மளுக்கு? அது காத்து வீசுகிற அடையாளம் என்ன செய்யும்? நம்மளுக்கு தெரியும். We know the signs of the Spirit. And I believe, people of God, அன்பானவர்களே, these are times that the Lord is moving powerfully in our midst. வல்லமையாக. And you and I, நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலுக்கு ஆண்டவரே நான் இல்லை என்று வெறுமையாக்கி முழுமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நாம் விட வேண்டும். The sins in our life, கடவுளுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத காரியங்கள். வணங்குதா? பைபிளை படிக்கிறத பார்க்கிறோம், இன்டர்நெட்டை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெய்வனை ஆராதிக்கிறத பார்க்கிறோம், டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. Because the Holy Spirit is doing a new thing. ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் விடப்பட்டு விடக்கூடாது. We don't want to be left out. We want to just flow with what the Holy Spirit is doing. Paul Wilbur ஒரு நல்ல பாடல், very anointed singer. He's a Jewish boy. Was a boy now an old man. உங்களுடைய யூடியூப்ல போயிட்டு Paul Wilbur worship full album, Paul Wilbur full album ஏதாவது போட்டீங்கன்னா போதும், you will get 1-2 hours of his worship. Fantastic worshipper. நல்ல அருமையான ஒரு worshipper. You listen to, you put your earphone, close your eyes and just listen to the worship. You will know the anointing will come upon you. அப்படிப்பட்ட ஒரு நல்ல worshipper. 16 வயசுல he wanted to be என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஒப்பரா என்னமோ சொல்லுவாங்க, அது பேரு ஐயா என்னது, அந்த orchestra, there's another name for it. Symphony, no, church, okay, now my parallel. We have a lot of very intelligent people, you know. Okay, adla servanum endru aasapattaru because he was a singer. He was dreaming of joining until the Lord touched him. 16 வயசா இருக்கும், 16 or 19, 19 வயசா இருக்கும் பொழுது one day அவர் ஒரு சர்ச் சர்வீஸ்க்கு போய்கிட்டு இருந்தார். He was already a Christian. அவர் ஒரு யூதர், கிறிஸ்தவர் ஆயிட்டார். ஒரு சர்ச் சர்வீஸ்க்கு போய்கிட்டு இருந்தார். போய்கிட்டு ஒரு சின்ன டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, you know, he was just walking towards a church service when a lady came. ஒரு பெண்ணு வந்து
ஒரு வயதானவங்க டாக்ஸில வந்து இறங்கி பால் வில்பர்னு கூப்பிட்டாங்க. இவருக்கு ஷாக் ஆயிருச்சு. இந்த பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, யாருன்னு தெரியாது, எப்படி என் பேரை கூப்பிடுது பால் வில்பர். She said, do I know you? No, you don't know me, but I know you அப்படின்னாங்க. இல்ல உனக்கு என்ன தெரியாது, அது பிரச்சனை கிடையாது, எனக்கு உன்னை பத்தி தெரியும். கடவுள் இன்னைக்கு வந்து சொன்னாரு, இந்த மெசேஜை கொடுக்க சொன்னாரு, அதனாலதான் எனக்கு காடி ஓட்ட முடியாது, டாக்ஸி எடுத்து உனக்கு பாக்குறதுக்குன்னு வந்திருக்கிறேன். நிப்பாட்டி சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை பாடல்களை ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை உலகம் எங்கும் கொண்டு போய் உன்னை பாட வைக்க போறாரு, தெய்வன் உன்னை உபயோகப்படுத்த போறாரு என்று சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனம் வந்தது. இவருக்கு என்ன இதெல்லாம் இவருக்கு புதுசு. இந்த வல்லமையின் ஊழியம், இந்த கரிஸ்மேட்டிக் ஊழியம் எல்லாம் தெரியாது. இவர் இதை குறித்து என்னடான்னு யோசித்துக்கிட்டு சர்ச் உள்ளார போய் உட்கார்ந்து இருந்தார். ஒரு சின்ன குறிப்பு, ஒரு விசேஷித்த பிரசங்கியார் அன்னைக்கு வந்திருந்தார். அந்த பிரசங்கியார் ஆராதனை டைம்ல திடீர்னு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பால் வில்பரை பாயிண்ட் பண்ணிட்டு நீ வெளியே வா என்று கூப்பிட்டார். அவருக்கு உடனே பயம் வந்துருச்சான். என்னடா இப்பதான் வெளியே ஒரு தீர்க்க தரிசனம் நடந்துச்சு, உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் நடக்க போது, இவர் என் பாவத்தை எல்லாத்தையும் முன்னால வந்து அந்த பிரசங்கியார் அதே காரியத்தை தான் சொன்னார். கடவுள் உன்னை உலகம் எங்கும் என்ன செய்ய போகிறாரு, பாட கொண்டு போய். இந்த சாட்சியை சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். அந்த டாக்டர் சாட்சி கதை சொல்லணுமா? டாக்டர் கதை. மத்தியானம் ஒரு டாக்டர் வந்தார், MBBS. எங்க அம்மா அயர்லாந்துல படிச்சாங்க, நானும் அயர்லாந்துல படிச்சேன். கோழி காலை கறியாக்கி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க, சாப்பிடுன்னு, நீ நல்லா இருவேன். எப்படி இருமிக்கிட்டு இருக்கிறேன், நல்லாதான் இருந்தேன். அது வரல. ஒண்டா டாக்டர், ஒண்டாரிலேயே சுத்தம், ஜாக்கிரதையா இருங்க. சரி, ஓகே. என்ன கதை? பால் வில்பர் கதை. நவ் இந்த பிரசங்கியார் சொன்னார், ஆண்டவர் உன்னை உலகம் எங்கும் கொண்டு போறாரு. பால் வில்பர் இதை கேட்ட பிறகு சரின்ட்டு இதெல்லாம் முடிச்சு அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஒரு நாள் ஒரு கூட்டாளி இவருக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்நிய பாசை பேச துவங்கிட்டாரு. இவர் அந்நிய பாசையில பேச துவங்கினார். இவருக்கு இந்த அந்நிய பாசை பேசுறது இது எல்லாம் ஒண்ணுமே தெரியாது இவருக்கு. He doesn't know anything about speaking in tongues. அந்த நாட்கள்ல அவர் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ரிவைவல் கிடையாது, இப்படிப்பட்ட எழுப்புதல் கிடையாது. But he was speaking in one particular language. ஒரே ஒரு பாஷையில அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார் இந்த பால் வில்பர். என்னடா வாயை திறந்தா இதே வார்த்தை வந்துகிட்டு இருக்குது, இதே வார்த்தை வருதுறாடான்ட்டு அப்படியே மெக்கானிக்கல் ஆயிருச்சு அவருக்கு. ப்ரே பண்ணுட்டு அப்படியே கையை தூக்கிட்டு உட்கார்ந்தாருன்னா, ஆண்டவரே எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்கள், அமெரிக்காவை ஆசீர்வதிங்க, அதே வார்த்தை தான் வரும். He doesn't understand anything. He was wondering, இது என்ன கடவுள் கிட்ட இருந்து வருகிறதா, பேய் கிட்ட இருந்து வருகிறதா, இதை நான் கேட்கலையே, இதை நான் விரும்புகளையே, இது ஏன் எனக்கு வந்துகிட்டே இருக்குது என்று கேட்டுக்கிட்டே இருந்தார். கூட்டாளி கிட்ட ஒரு நாள் போய் கேட்டாரு, டேய் என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால ஆராதிக்க முடியல, ஏன்டா இந்த மாதிரி நடக்குது, நான் கையை தூக்கணும் அப்படியே இந்த வார்த்தை தடுமாடுகிறா, என் வாயில இந்த வார்த்தை தான்டா வந்துகிட்டே இருக்குது, இதே மொழி தான்டா வந்துகிட்டு இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல. One thing led to another until he met a friend. கூட்டாளி சொன்னாராண்டே, நீ பேசுறது வந்து அராமிக் பாஷை என்று, you are speaking Aramaic. அப்படியா? ஓ அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் கூட்டாளி சொல்லுகிறார் நான் அராமிக் பேசுறேன்ட்டு, இது உண்மைனா எனக்கு உடனே இந்த 24 மணி நேரத்துல நீர் நிரூபிக்கணும். நான் அராமிக் பேசுறேன்னா இது உண்மையிலே உங்ககிட்ட தான் இருந்து வந்துச்சுன்னா நீங்க எனக்கு 24 மணி நேரத்துல இதை நிறைவேற்றணும், காட்டணும். You know, prove to me. Paul Wilbur அந்த நாட்கள்ல he was working in a restaurant. Young boys, you know, they just finding some side money. ஒரு ரெஸ்டாரன்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அடுத்த நாள் the next day அந்த வேலை செஞ்சுட்டு வேலை முடிச்சிட்டு அவரு கதவு கிட்ட நடக்கு போகும்போது 2 பேரு ரெஸ்டாரன்ட் நடுவுல நின்று கொண்டு அவர் பேசின மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் நடக்குது.
அதே பாச பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கேட்டுக்கிட்டு போறாரு, என்னடா என்ன மாதிரி பேசுறானுங்களேன்ட்டு. கதவு கிட்ட போறதுக்குள்ளார கடவுள் அவர்கிட்ட சொன்னாராம், நீ திரும்ப போய் அவனுகிட்ட பேசு. Go back and talk to those two guys. அப்போ இவர் திரும்பி வந்துட்டு அந்த 2 பேர்கிட்ட கேட்டாராம், என்ன பாச நீங்க 2 பேர் பேசுறீங்கன்னு. அவங்க 2 பேர் சொன்னாங்களா, அராமிக் பாச பேசுறோம்னு. அப்போ இவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், நான் பேசுற மாதிரியே இருக்குதே. என் கூட்டாளி சொன்னார் நான் பேசுறது அராமிக்ன்ட்டு, இவனுங்க என்ன பேசுறாங்களா, அராமிக் பாச. அப்போ அவங்க கேட்டாரா, எனக்கு ஒரு லைன் ஓடிக்கிட்டே இருக்குடா மண்டையில, நான் சொல்றேன் அதுல அர்த்தம் இருக்கா, நீ சொல்றியா அப்படின்னு கேட்டாரா இவரு. அந்த 2 பேர் சொன்னாங்களா, சரி சொல்லுன்ட்டு இவரு பேசி காமிச்சாராம். அந்த லைன் அவருக்கு மெக்கானிக்கலா மண்டையில ஓடிட்டு பாருங்க. அவர் பேசி காமிச்சாரா, இந்த லைன் தான்டா என் மண்டையில இருக்குது, ஆனா எனக்கு அர்த்தம் தெரியல, இது அராமிக்கா, இது ஏதாவது அர்த்தம் இருக்கா, நீ சொல்லுன்னு சொன்னாங்களாம். அந்த 2 பேர் சொன்னாங்களா, நீ சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்னாங்களாம். என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். வில்பர் கேட்டாராம். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், அவர் சொன்னாராம், அந்த 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த அர்த்தம் சொல்றவர் சொன்னாராம், ஓ திஸ் இஸ் வாட் யூ ஆர் சேயிங், இதுதான் நீ சொல்லுகிற, கர்த்தருக்கே எல்லாம் துதியும் உண்டாவதாக. இப்படியே செஞ்சு காட்டுறாரு, கர்த்தருக்கே எல்லா துதியும் உண்டாவதாக, அவருக்கு 2 கரங்களிலும் காயங்களினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான்டா நீ பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வில்பர் கிட்ட சொன்னாங்களாம். வில்பர் அதை கேட்ட பிறகு he said, I committed my life to the Lord, I dedicated my life to the Lord, and then I knew I'm going to sing all over the world praising my Savior who was beaten for me and crucified for me. சரியா? If you read verse 31, 31வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா 31 34 மட்டும் வாசிப்போம். சாரி. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாது. அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை என்ன செய்வேனா, நினையாமல் இருப்பேனா. Who are the people who are living during this time? எப்படி யார் இந்த ஜனங்கள் இந்த காலங்களில் வாழ்கிறார்? நீங்களும் நானும் தான். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்கள் நினையாமல், நம்முடைய பாவங்களை எல்லாம் நினையாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Lord has forgiven all our iniquities and He remembers our sin no more. நம்முடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லையா, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாராம். யார்? இஸ்ரவேல் ஜனங்களா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? கிடையாது. நீங்களும் நானும், you and I are living in this blessed season, this season of grace, இந்த கிருபை நாட்கள். That is why I am saying there can be no people as privileged as you and I. உங்களையும் என்னையும் போல ஆசீர்வாதமான ஆட்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. No one will teach them to know the Lord. கர்த்தரை அறியுங்கள் என்று எவனும் கற்றுக் கொடுக்க மாட்டான். 1 யோவான்ல வேதாகமத்துல, I think it is in chapter 3, யோவான் சொல்லுகிறாரு, nobody needs to teach you because the anointing in you will teach you. Is it 3:20? 3:20. உனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க அவசியம் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு என்ன செய்யுமா, கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னார். See, the prophecy is being fulfilled during our time. We are in a very powerful moment. மிக வல்லமையான ஆசீர்வாதமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The question you and I must ask, how far do we want to go? இல்லையா, எவ்வளவு தூரம் நாம் போகிறோம் என்று. Are we willing to spend hours in the presence of God or minutes in the presence of God? It will all make a difference. கடவுளுடைய பிரசன்னத்தில் சில நிமிஷங்கள் நாம் செலவழிக்க போகிறோமா, அல்லாட்டி மணிக்கணக்காக செலவழிக்க ஆயத்தமாக இருக்க போறோம்?
உபவாசிக்க ஆயத்தமா அல்லாட்டி தின்னுகிட்டே இருக்க போறோம்? Are we willing to pray or simply play our Christian life? But I believe there will be a small group whom God will choose and raise up. ஒரு சிறிய கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவார். A new group who will sing and take us into heaven. ஒரு புதிய கூட்டம் where they will worship lead in a different way altogether. நம்முடைய ஆராதனை மாறப்போகிறது. நம்முடைய சபையின் ஒழுக்கங்கள் வழிமுறைகள் மாறப்போகிறது. The way we do church, we are no more going to follow particular models. We are not going to just sing praises as everybody sings. Everybody can sing, But God will raise up people. தேவன் எழுப்புவார் ஒரு கூட்டத்தை who will teach us to worship the way heaven worship the Lord. பரலோகம் ஆராதிக்கிறது போல. And that's how we bring heaven into our midst. விளங்குதா? We create a community, a healthy community, with a pastor who doesn't cough like this. Understand? Even if the doctor gives wrong medicine, come inside, we will be healed. டாக்டர் வந்தா சர்டிபிகேட் கேக்குறீங்க. எங்க நீ படிச்ச? ஐலண்ட் சர்டிபிகேட் காட்டு. சரியா நான் சொல்லுகிறது வழங்குதா? சரியா நம்ம இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள் கடந்து போகிறோம். We are into this kind of a season. I believe all the problems, the pressures that we are facing inside and outside, external, internal, all this shows that God wants to do a new thing. தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். And this is the time that we flow. நாம் கூட சேர்ந்து தேவன் செய்கிறதுபடி ஆண்டவரே, not my will but your will be done. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று. We have copycat the flesh and man for a long time. Look at our service. நம்முடைய ஆராதனை பாடுற பாடல்கள் இப்படிதான் எல்லாம் பாடுறாங்க, அதனால நாங்களும் இப்படிதான் பாடுவோம் என்று. But how many of us can say this is how angels worship and we want to bring heaven into our midst? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியிலேயும் நடைபெறுவதாக. And that includes worship, that includes health, that includes prosperity, that includes blessing. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அதற்குள் இருக்கிறது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நடப்பது போல பூமியிலேயும் நடப்பதாக. சரியா? Speak in tongues always. நிறைய அந்நிய பாஷையில பேசுங்க. How many you don't understand? 1 கொரிந்தியர் பவுல் சொல்லுகிறாரு, சிலர் மனிதர் பாஷையிலும் என்ன பாஷை? தூதர் பாஷையிலும் நீங்கள் பேசுவீர்கள். சோ மனுஷன் பாஷை என்று இருக்குது. சிலது என்ன பாஷை? தூதர் பாஷை. தூதர் பாஷையும் இருக்கு. தூதர் பாஷை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? நான் பேசுறேன், ஆனா உலகத்துல இந்த மாதிரி பாஷையே இல்லையா? அதை பத்தி நீ கவலைப்படாத. அதான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷ பாஷையும் என்ன பாஷையுமா தூதர் பாஷையும் இருக்குன்ட்டு. உலகத்திலே இந்த மாதிரி பாஷை இல்லாட்டி பெருமைப்படு. கடவுள் உனக்கு என்னத்த பாஷையை கொடுத்தாரு? தூதர் பாஷையை கொடுத்திருக்கிறாரு. நடக்குதா? யாவது ஒரு காட்டுக்கு மிஷனரி ஊழியத்துக்கு போனா பாசை தெரியாட்டி அந்த நேரத்துல கொடுப்பாரு அவன் பாசையை பேசுறது. அது வரல தூதர் பாசையில் அவர் பேசி வர்ஷிப் பண்ணிக்கிட்டே ஆராதித்து கொண்டே இருக்கு. Just keep on worship. Speak in tongues a lot. Worship a lot. நல்லா ஆராதிங்க. நம்மள மாதிரி ஒரு privileged generation கிடையாது. இன்டர்நெட்ல இந்த யூடியூப்ல எல்லாம் ஃப்ரீ worship முந்தி அவ்வளவு பணம் போட்டு வாங்கணும். இந்த சிடி இது அது பாட்டு ஆராதனை. 4 hours non-stop worship, 2 hours non-stop worship. இது நிறைய ஆராதனை இருக்குது. Just plug it inside, put it inside your ear and just worship the Lord. Worship the Lord. Just worship Him. God dwells in the midst of worship. ஆராதனை மத்தியில தேவன் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். வேதாகமத்தை படித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை. இரவும் பகலும் தூதர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்ன செய்கிறார்களாம்?
ஆராதிக்கிறாங்க. learn to worship. போற நேரம் ஆண்டவரே எனக்கு இன்கிரிமெண்ட் கொடு, என்ன கொஞ்சம் சோப்பு ஆக்கு, எனக்கு ஒரு பூசலை கொடு, எனக்கு ஒரு வேலையை கொடு. இதெல்லாம் கிடைச்சி என்ன உருப்பிட்டா இருக்கிறோம் இல்லையே. ரொம்ப பாத்தியா, அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு just go into a worshiping mode. Lord, you're fantastic. Yeah, I'm here to worship you. Understand? He will take care. He's going to do new things. புதிய காரியங்கள் 38வது வசனத்தில் சொல்லுகிறார், what is broken I'm going to rebuild again. Your personal life, it is broken, he will rebuild. Only he can do it. Your family broken, only God can rebuild. கடவுள் மட்டும் தான் கட்ட முடியும். குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை. சல்லது மீ கோரைங்க மாதிரி கிடக்குது, கசங்கி புசுங்கி திரும்ப எப்படி கழுவினாலும் வெள்ளை ஆகாது. But God can do it. God can do it. You understand? God can do it. Amen. So just worship, sell yourself to the Lord, commit yourself and let him do the miracle. Let him do the miracle. பழைய ஏற்பாடுல சொன்னார், வீட்டுள்ளார பூந்துக்கோ, கதவுல என்னத்தை பூசு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசு, உள்ளார நீ இருக்கிற வரையில உனக்கு எந்த சேதமும் என்ன செய்யாது, நடக்காது. அவ்வளவுதான், full stop. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய சத்தியம். That is the only truth that you and I need to know. Go into the house, slaughter a lamb and paint the door with the blood of the lamb. No evil will come inside. An Egyptian, a murderer, a rapist can be inside. But as long as the blood is there, you are protected. You understand? Best theology in the whole world. As long as you are under the blood of the Lord Jesus Christ, nothing can touch you. Nothing can touch you. Nothing. You understand? If the blood of the Lamb can save a family, what about the blood of the Lord Jesus Christ? Just worship this God that you have. தெய்வனை ஆராதி, தெய்வனை மட்டும் ஆராதி. மற்ற மதத்தர்கள் ஆராதிக்கிறத பார், எப்படி ஆராதிக்கிறாங்க. காலில் ஸ்லிப்பர் போட மாட்டான், இருக்கிற மண்டையை வடிச்சிடறோம், என்னமோ அங்கேயே போட்டுக்கிட்டு அப்படியே விழுந்துடும். கடவுள் கிறிஸ்தவனை ஆராதிக்க சொன்னா, ஏய் நோ நோ நோ, டெம்பரேச்சர் கம்மிங், காஃப் வாட். That's right. Your sheep. Every one of us into your hands, O God. You are doing a new thing, a great thing, a miraculous thing. பெரிய காரியம், அற்புதம் நிறைந்த காரியம், மகிமையான காரியத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர் பிதாவே. இந்த நாட்களில் பிதாவே, எங்களை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக எழுப்பும் பிதாவே. தனிமையில் நாங்கள் ஆராதிக்கணும், கூட்டமாக குழு பொழுது ஆராதிக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகளை கேட்பதை பார்க்கணும் ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்டு உண்மை ஆராதிக்கணும். கெட்ட கூட்டாளிகளோடு சேராதபடி, உமக்கு பயந்தவர்களை கனம் பண்ணி நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுவோம். Teach us, O Lord, in infinite worship. Teach us, O Father, and show us how heaven worships you, because we want your will to be done as it is in heaven. பரலோகத்தில் எப்படி தூதர்கள் ஆராதிப்பார்கள் என்பதை கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் அதே மாதிரி ஆராதிக்க போகிறோம், அதுக்கு மேலாக ஆராதிக்க போகிறோம் பிதாவே. We want to outdo the angels in worshiping you, Lord. Bless us, O Father. You are doing a wonderful thing. We thank you. We receive it from your hands. Thank you. All good.